எந்த நோயாக இருந்தாலுமே, இன்றைக்கி உடம்புல உங்களுக்கு ஒரு சர்க்கரை நோய் இருக்குது, உங்களுக்கு ஒரு புற்றுநோய் இருக்குது, இல்லை இதய நோய் இருக்குது, இதெல்லாம் வந்து வெறும் மருந்தோட மட்டும் அணுகிறத நம்ம நிறுத்தணும். நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல ஏன் இந்த நோய் வந்திருக்குங்கிறது சாப்பாடு மட்டும் காரணம் இல்லை, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மட்டும் காரணம் இல்லை, ஸ்ட்ரெஸ் மட்டும் காரணம் இல்லை, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படிங்கிறது. அகால மரணம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அடைகிறாங்க அப்படின்னா, ஒரு அப்பாவுக்கு 70 வயசு இருக்கும், பையன் 45 வயசில் இறந்து போயிருப்பான். இதுக்கு காரணமே பிரம்மஹத்தி. ஸோ எந்தெந்த குடும்பங்களில் அகால மரணங்கள் இருக்கோ, எந்தெந்த குடும்பங்களில் ஒரு டாக்டர் படித்த ஒரு பெண் இருக்காங்க, வெல் ப்ராக்டிஸிங் வெல் பெய்ட் டாக்டர்ஸ், ஆனால் அவங்களுக்கு மாப்பிள்ளையே வராது, பிரம்மஹத்தி தான் காரணம். இல்லை எல்லாம் இந்த சின்ன சின்ன தோஷம் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து கலத்திர தோஷம் இருக்குது, உங்களுக்கு வந்து கேது சரியா இல்லை, ராகு சரியா இல்லை குரு பலன் வரட்டும் பார்க்கலாம், எல்லாமே வரும், கல்யாணம் ஆகாது. காரணம் பிரம்மஹத்தி இருக்கும். நீங்கள் போய் அது ஒரு முறை அந்த பிரம்மஹத்தி, அதுதான் சுப்ரீம் கிளென்சிங்னு சொல்லுவோம். ஒரு முறை நீங்கள் போய் பிரம்மஹத்தியை கிளியர் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் தலைவிதியே மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சரி, இந்த நோய்களை குணப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது, தோஷங்களால் வரக்கூடிய நோய்களை குணப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு பிரம்மஹத்தி தான்.